ஒரு உறவுக்காரர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பாருங்கள் நாய் பாருங்கள் கிராமத்தில் சுற்றி 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 கட்டி போட்டிருக்குறாங்க. சுற்றி 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 வரும். அந்த சுற்றி 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 தப்பிச்சு போகிறதுக்கு விளாட்றதுக்கு அதால் தாக்கு பிடிக்க முடியல, ஆர்வம் தாக்க முடியல, கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த சுற்றி சுற்றி அந்த கம்பமே அப்படியே தேஞ்சே போயிடுச்சு. 2 இன்ச்சு அப்படியே நைஸாகி போய் தேஞ்சே போச்சு. நான் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் நாய் வளர்த்தணும். 14 வருஷம். ஒரு நாய் வந்து 12 வருஷம் மேலே இருந்துச்சு. 2 நாய்க்கு மேலே இருந்தது நான் இருக்கும்போது. ரொம்ப ரொம்ப விசுவாசமானது. நான் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தேன்னா கூட சரி, பின்னாடியே வரும். என் சாப்பாடு அள்ளி 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 போடுவேன். அது வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பொறுக்காது. ரொம்ப விசுவாசமான நாய். தெருநாய் விட்டுருங்க. ஆனால் நம்ம வளர்ப்பு நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ள நாய். தோட்டத்தில் வளர்த்துறது வந்து மேக்ஸிமம் நாங்கள் இது வரைக்கும் கட்டி போட்டதே கிடையாது. ஒரு வாய் 2 வாய் அள்ளி போட்டோன்னா ஒரு வாய் நாய்க்கு போட்டுருவேன். அந்த மாதிரி நாய்க்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பேன். ரொம்ப விசுவாசமானது. நீங்களும் அந்த நாயை இப்படி பாருங்கள்.